கர்த்தரும் மறுமை இரட்சகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே ஆண்டவருக்குள்ளே நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசி நம்முடைய வாழ்விலே நிறைவை கட்டளையிடுவாராக. போன வாரத்தில் நான் உங்களோடு கூட பேசும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 6:46. சரி, ஓகே. இந்த பகுதியிலிருந்து நான் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். யாராயிலும் இந்த பகுதியை படித்து பார்த்தீங்களா? யாரும் படிக்கவில்லை. பரவாயில்ல, நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ, என்னுடைய கடமையின்படி தேவனுடைய வார்த்தைகளை சொல்வது என் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. பசி வந்து சாப்பிட்டா அது எப்படி இருக்கும்? பசியே இல்லாமல் சாப்பிட்டா அது எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு தானே. என்ன மாதிரி மோசமாக சாப்பிட மாட்டீங்க? 3 இட்லி 3 தோசை நல்லா சாப்பிடுங்க, அதில் தப்பே கிடையாது. பசியோடு சாப்பிடுவதற்கும் பசி இல்லாமல் சாப்பிடுவதற்கும் என்ன இருக்கு? பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. இதை போலதான் வேதமும் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்திலே தன் கனியை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கணுமா இல்லையா? பசி வரலனாலே அது ஒரு கோளாறு, தெரியுமா? அந்த கோளாறு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அந்த கோளாறு வரக்கூடாதுங்கிறதுக்காக பசியை உருவாக்கக்கூடிய சில டானிக்ஸ் கொடுக்குற மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா பசி இல்லாதபடி தேவனுடைய வார்த்தைகளை நான் கேட்க விரும்புவேன் என்றால் சும்மா என்ன செய்வேன்? சாப்பிடுவேனே என்று அது எனக்கு அதிக பயனை என்ன செய்யாது? தராது. நமக்கு பயன் தரணுமா தரக்கூடாதா? தர வேண்டும் என்றால் ஆண்டவர் இங்கே சீடர்களை பார்த்து சொல்லும்போது, இந்த பகுதியை வீட்டில் போய் படித்து வாருங்கள் என்று சொன்னேன். என்னை ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? ஏன் விதமான ஒரு நிலைமை நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கு. உங்களில் யாராவது இதற்கு பதில் சொல்ல முடியுமா? நம்ம தான் செய்யாமல் இருக்கிறோம்ல, நம்ம ஈஸியாக பதில் சொல்லிடலாமே. தெரியலையா? ஸ்தோத்திரம். அவர்கள் செய்யாமல் போவதற்கான காரணங்களை இந்த நாளில் வேத வசனத்தின் அடிப்படையில் கொஞ்சம் நம்ம தியானித்து பார்ப்போம். அது நமக்கு நிச்சயமாய் பயன் தரும் என்று சொல்லி நம்புகிறேன். சீடர்கள் ஏன் செய்யாமல் போனார்கள் என்றால், முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும், அவர்களுடைய மன நிலைமையில் எப்படி இருந்ததென்றால், ஜனங்கள் தான் என்ன செய்யணும்? சொல்கிறத கேட்கணும், சொல்கிறபடி என்ன செய்யணும்?
செய்யணும். ஆனால் நாங்கள் யார்? சீடர்கள், இறைவனுடைய பணியை செய்கிறவர்கள், இறைவனுடைய வார்த்தையை பேசக்கூடியவர்கள், இறைவனுடைய திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றக்கூடியவர்கள். ஆனால் நாங்கள் செய்வதற்கு என்ன இல்லை, அவசியமில்லை என்ற ஒரு உணர்வு இருந்தபடியினால தான் அவர்கள் என்ன செய்தார்கள், செய்யாமல் போனார்கள். உலகத்தில் ஒன்று சொல்லுவான், முதற்கோணல் முழுவதுமாக என்ன செய்யும் என்றால் கோணலாகி போய் விடுகிறது போல, இவர்கள் சொன்னதை செய்யாமல் இருந்து பழகி 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 ஜனங்கள் தான் என்ன செய்யணும், இயேசு சொன்னதை கேட்டு செய்யணும். ஏன் அப்படி சொன்னாங்க நினைச்சாங்க? யாரா போல் சொல்ல முடியுமா? தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. இதற்கும் பதில் தெரியவில்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜனங்களெல்லாம் குறைவுள்ளவர்களாகவே அவர்கள் உணர்ந்தார்கள். இப்போ நம்ம வீட்டில் நம்ம பார்க்கும்போதே எல்லாருமே சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தாலும் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது நமக்கு என்ன எண்ணம் வருது? பேச மாட்டேன்றீங்க. நமக்கு பிறரை பார்க்கும்போது எப்படி தெரியுது? குறை உள்ளவர்களாகவே என்ன செய்கிறது, தெரிகிறது. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? அவர் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு? நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அவங்க குறை உள்ளவங்கன்னு சொல்லி, இப்போ அவர் என்ன பார்க்குறாரு? அவர் பர்ஃபெக்டாக தெரிறாரு. ஆனால் யாரை பார்க்குறாரு? அவங்க குறை உள்ளவர்களாக. பிள்ளைகள் தாய் தகப்பனை பார்க்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவங்க எப்படி பார்ப்பாங்க? பிள்ளைகள் ரொம்ப சரியாக இருக்க மாதிரி, அப்படித்தானே? தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், டோன்ட் வாரி. நாங்கள் கரெக்டாக தான் செய்கிறோம். யார் தப்பு செய்கிறா? எங்களை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் ஒன்றும் கூண்டு கிளி கிடையாது. காலமெல்லாம் என்ன செய்ய முடியாது. ஒரு 12th வரைக்கும் அது ஒரு மாதிரி போகும். அந்த 13ங்கிற லெவலுக்கு போயிட்டு அதை மாறின உடனே எல்லாருக்குமே ஒரு ஆசை, உலகத்தை என்ன செய்யணும், அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. அது வரைக்கும் அப்பா அம்மா கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்பா அம்மா பின்னாடியே என்ன செஞ்சுக்கிட்டு சுற்றிட்டு, சிலர் முந்தானியே பிடிச்சிக்குவாங்க, பார்த்துக்கிங்களா? எப்போ பார்த்தாலும் பின்னாடியே தான் இருப்பாங்க, போகவே மாட்டாங்க. ஆனால் இதே முந்தானியை பிடிச்சிட்டு போனவங்க காலேஜுக்கு போனபோது பாருங்களேன், வயசு மாறிடுச்சு, ஆசை மாறிடுச்சு, விருப்பம் மாறிடுச்சு, சிந்தை மாறிடுச்சு. நம்மோட சேர்ற கூட்டம் எப்படி இருக்கும்? வீட்டில் சிங்கிள் அக்கா தங்கச்சியாக இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, நான் தான் உலகத்தில் பார்க்குறேன்னு சேர மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு போக்கு இருக்கும், அடுத்தவங்களுக்குன்னு ஒரு போக்கு இருக்கும். இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், நானும் என் சகோதரனும் உண்டு. எனக்கு எந்த கலர் பிடிக்கலையோ அந்த கலர் என் தம்பிக்கு பிடிக்கும். என் தம்பிக்கு எது பிடிக்காதோ அது கூட பிறந்தவங்க தானே, ஒன்றா இருக்கிறவங்க, சாப்பிட்றவங்க, போகிறவங்க, வர்றவங்களாக இருந்தால் கூட விருப்பங்கள் என்று என்ன செய்கிறது மாறுது. ஆகவே நான் அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால், அதில் அவன் விருப்பம் முற வேண்டும் என்றால், எனக்கு பிடிக்காதது எதுவோ அப்போ அவனுக்கு பிடிச்சது. உலக வழக்கிலே அப்படித்தான். ஆகவே கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட, பிறந்து வளர்க்கிறவர்களாக இருந்தாலும் விருப்பங்கள் வித்தியாசமாக இருக்கிறபடியினாலே அந்த உறவுகள் ஒன்றிணைவதிலேயும் என்ன இருக்குது, வித்தியாசங்கள் அநேகம் இருக்குது. சில வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ரொம்ப பொறுப்பாகவே இருப்பாங்க. ஒரு வீட்டில் வேலை செய்கிற ஒரு பிள்ளையை நான் பார்த்தேன். அந்த பிள்ளை உயரம் தான் இருக்கா. ஆனால் அவளை காட்டிலும் உயரமான பிள்ளைகளெல்லாம் அது என்ன செய்யுது, சூப்பராக பார்க்குதுங்க. சாப்பாடு கொடுக்குது, எல்லா காரியமும் செய்யுது. ஆனால் இந்த பிள்ளைங்க அது இந்த சிறு வயதிலே
அதன் சூழ்நிலை நிர்பந்தத்தின் நிமித்தமாய் தள்ளப்பட்டபடியினால நம்ம யாரும் பார்த்து என்ன செய்ய முடியாது, நம்ம வளர முடியாது. நாம் பிறரை பார்த்தால் தான் என்ன செய்ய முடியும், நாம் வளர முடியும் என்று சொல்லி தன்னை மாற்றிக்கொண்டதல்லவா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளை தன் சூழ்நிலையை மாற்றிக்கொண்டு வளர்ந்து உயர்ந்தது போல இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மாற்றிக்கொண்டு வளர்வதை ஆண்டவர் மிகவும் அதிகமாக என்ன செய்கிறார் என்றால் விரும்புகிறார். பவுலடியான் சொல்லும்போது கூட சொன்னான், நான் புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றவைகளை எல்லாம் என்ன செய்தேன், ஒழித்து விட்டேன். அப்போ திருச்சபைகளை வந்து திருச்சபையில் தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்து வளர வளர ஆண்டுகள் கூட கூட நீங்கள் யாராக மாறிடுறீங்க, புருஷராய் மாறுங்கள். மறுபடி யாராக மாறாதீங்க, குழந்தையாக மாறாதீங்க. புருஷராய் மாறினால் புருஷருக்கேற்ற விதத்தில் நடக்க முடியும். நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சீடர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், ஜனங்கள் குறைவுள்ளவர்கள், அவரிடத்தில் குறைவு இருக்கிறபடினாலே இயேசு சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு அவங்க என்ன செய்யணும், மாற்றணும். சரி, சீடரிடத்தில் எந்த குறைவும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு சில குறைகளை தவிர அவர்களிடத்தில் குறைவுகள் நிறைவாக இருந்தது. பாருங்க, தொண்டன் தவறலாம், தலைவன் தவறக்கூடாது. தொண்டன் தவறினால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தலைவன் தவறினால் எல்லாமே வீணா போய்விடும். இவர்கள் தேவனுடைய வேலை எடுத்து நடத்த வேண்டியவர்கள், தேவனுடைய காரியத்தை செய்ய வேண்டியவர்கள், ஆண்டவருடைய காரியத்தை முன்னின்று நடத்த வேண்டிய இவர்கள் தங்களை பற்றி நினைக்கும் போது ரொம்ப பெருசாகவே என்ன செஞ்சிட்டாங்க, நினச்சிட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் தன்னை என்ன செய்யவில்லை, சரிவர கவனிக்கவில்லை. தேவர் சொன்ன போதகத்தை அவர்கள் சரியாய் கவனித்து இருப்பார் என்றால் நிச்சயமாக எல்லாரோடைய ஆண்டவருடைய வார்த்தை பேசுமா பேசாதா? பேசும்போது தேவனுடைய வார்த்தை உணர்த்துமா உணர்த்தாதா? அப்படி உணர்த்தும் போது தன் குறைகளை உணர முடியுமா இல்லையா? நிச்சயமாக உணர முடியும். அப்படி குறைவுகளை உணரும் போது அவர்களை மாற்றியிருந்தால் காலப்போக்கில் சீடர்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ளே 100க்கு 100 இருந்திருப்பாங்களா, இருந்திருக்க மாட்டாங்களா? இருந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் இதை நிவர்த்தி செய்யாமல் தொடர்ந்தபடியினால தான் போகிற போக்கில் அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் நாணலை போல என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், ஆட ஆரம்பித்தார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அன்று எவ்விதமாக இயேசு கிறிஸ்து தான் சொன்னதை அவருடைய சீடர்கள் செய்வதை அதிகமாய் விரும்பினாரோ அதை போல இந்த நாளிலும் சீடர்களாய் காணப்படுகிற நீங்கள் தேவன் சொல்லுகிறது செய்ய அதிகமாய் விரும்புங்கள். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பார்வையில் நான் சற்று வித்தியாசமாக இருந்தாலும் என்னை அனுப்பினவர் எனக்குன்னு ஒரு வேலை வச்சிருக்கிறார். அதை செய்வதிலே நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மிகவும் கவனமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் எவ்விதமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறீர்களோ அதை போல நடத்துகிற ஊழியனும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய அவன் எப்படி இருக்கிறான் என்றால் கவனமுள்ளவனாக இருக்க வேண்டும். நீங்கள் விளங்குவதற்காக மேலே வச்சிருந்து சில வார்த்தைகளை சொல்லி நான் உள்ளே கடந்து வர செல்ல நான் ஆண்டவருக்குள் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது வீடு கட்டுகிற அனுபவத்தை வச்சு பேசினார் இல்லையா? இந்த சம்பவத்தை ஏற்கனவே நான் பேசிவிட்டேன். மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுறது. எல்லாருமே ஆக்சுவலாக பார்த்தா சீடனாக இருந்தால், அவன் யோவானுடைய சீடனாக இருந்தாலும் வேதத்தை போதிக்கிறவர்களாக இருந்தாலும் ஆசாரிய வேலையை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் கட்டின வீடெல்லாம் எதில் கட்டப்பட்ட வீடாக தான் இருந்துச்சு? மணல் மேலே கட்டின வீடாக தான் இருந்துச்சு. யோவான் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக என்ன செய்தான்? கண்டித்து பேசினான், சரியான போதனைகளை கொடுத்தான், அதன்படி நடக்கும்படியாய் ஜனங்களை என்ன செய்தான்? வற்புறுத்தி சொன்னான். அப்போ அவனுக்கு சீடனாக இருந்தவர்கள் நிச்சயமாக அவனுடைய போதனையில் வளரலைன்னா அவனோட இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்கவே. இப்போ பிரசங்கம் இருக்குன்னு வச்சுங்க,
உங்களுக்கு ஒத்து போனால் எப்படி என்ன செய்வீங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பாஸ்டர் ஆசீர்வதிப்பாராக. என்னெல்லாம் உங்கள் மனசார சொல்லணும் சொல்லி. அதே வேளையில் தேவனுடைய வார்த்தை கடினமாக வந்தால், போதும் என்ன ஆண்டவரே, சீக்கிரமாய் பாஸ்டர் பேசுகிறத என்ன செய்யட்டும், நிறுத்தட்டும். அவரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நானும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆகவே அதை எப்படி செய்யணுமோ அப்படி என்ன செய்யுங்க, நீங்கள் செய்திருங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது என்னதான் யோவானுடைய நல்ல உபதேசங்களை கேட்டாலும், இந்த சீடர்கள் ஆண்டவருக்குள்ளே வந்த போதும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் ஆட்டம் இருந்துச்சா இல்லையா? பதறாங்களா? சந்தேகப்பட்டாங்களா? ஆண்டவருடைய சித்தம் செய்யாமல் இருந்தார்களா? ஆண்டவரை சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எது வரைக்கும் பொறுமையாக. ஆண்டவரிடத்தில் வந்த நாளிலிருந்து அவர்களை உருவாக்கினார். ஏனென்றால் அவருக்கு பின்பதாக அவருடைய வேலையை இவர்கள் செய்ய வேண்டியதாக இருந்தபடினாலே அவர்களுக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையுமே கொடுத்தார். அவர்களுக்கு கொடுக்காத ஆலோசனையை கிடையாது. கொடுத்துத்தான் அவர்களை வழிநடத்தினாலும் கூட, நீங்கள் அவருடைய சீடருடைய காரியங்களை பார்ப்பீர்கள் என்றால் அது ஆழமாய் அவர்களுக்குள்ள என்ன செய்யலை, வேறுண்டாமலே இருந்தது. ஆண்டவர் அவர்களை உருவாக்க எத்தனை தான் பிரயாசப்பட்டாலும் கூட அவர்கள் விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியாகவே இருந்தார். எத்தனையோ விஷயம் தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவர்களை கடிந்து கொண்டார் என்று கூட வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, போட்டிருக்கிறது. காரணம், அவங்க செய்து பழகி இருந்தால் செய்யாமல் இருப்பாங்களா? இப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தையில் கேட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச சம்பவத்தை வச்சு சொல்கிறேன். 30,000 பேர் வந்து தேவனுடைய வார்த்தையை வனாந்தரத்தில் கேட்டுட்ருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யணும்? உடனே நல்ல வார்த்தையாக சொன்னாங்க. ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, உடனே கொடுத்துடலான்னு சொன்னாங்களா? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 அந்த வார்த்தையின்படி அவர்கள் வளர்ந்திருந்தால் தேவன் சொன்னவனே சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே கொடுக்கலாம், நிச்சயமாக கொடுத்து விடலாம். ஏனென்றால் செயல்படுகிற நீர் இருக்கிறீர், அற்புதத்தின் தேவனாய் நீர் இருக்கிறீர். உம்மோடு செயல்பட நாங்கள் எப்போவுமே எப்படி இருக்கோம்? ரெடியாக இருக்கோம். நிச்சயமாக என்ன செஞ்சிடலாம், எல்லா ஜனத்துக்கும் என்ன செய்யலாம், சாப்பாடு கொடுத்தலாம் சொல்லியிருக்கலாமே. உடனே சொல்லலாம், ஆண்டவரே இது வனாந்தரமான இடம். ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நல்ல வனாந்தரம்னு தெரிஞ்சு தான், ஹோட்டல் இல்லாத இடம்னு தெரிஞ்சு தான், சாப்பாடு கிடைக்கக்கூடிய வசதி இல்லாத இடம்னு தெரிஞ்சு தான் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, நாம் இவர்களுக்கு என்ன செய்யணும்? போஜனம் கொடுக்கணும். ஏனென்றால் அவர்கள் இளைப்படைந்திருக்கிறார்கள். வழியிலே அவர்கள் என்ன செய்ய முடியும்? சோர்ந்து போக முடியும். ஆங்கிலத்தில் ஃபெயிண்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மயக்கம் கூட என்ன செய்யலாம், வரலாம். என்னுடைய வார்த்தையை கேட்க வந்துட்டு என்னுடைய சமூகத்தில் இருந்துட்டு திரும்பி போகும்போது பசியினால் அவங்க என்ன செய்யக்கூடாது, மயங்கி விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் சொல்லுகிறார். நம்ம என்ன செய்யணும்? அப்படி சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே என்ன செய்யணும்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்டிருக்கணும். ஆண்டவரே வனாந்தரமான இடம்தான். அடுத்து இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். இது இருள் சூழக்கூடிய நேரம் ஆகிப்போச்சு, சாயங்கால வேலையாயிட்டு, பொழுது சாய்கிற வேலை. அப்போ பொழுது சாய்ந்தால் இவர்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கறது சாத்தியமே இல்லை. நாங்கள் இது வரைக்கும் சாப்பாடு செஞ்சதும் இல்லை, செஞ்ச சாப்பாடை யாருக்கும் போட்டு கொடுத்ததும் இல்லை. சாயங்காலம் ஆயிடுச்சப்பா. அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறான், 200 பணம் இருந்தால் கூட இவர்களுக்கு என்ன கொடுக்க முடியாது. அப்போ முடியாமையே பேசினான். அப்போ செய்து கொண்டே வந்தவர்களாக இருந்தால்
இதே நேரத்தில் தாவீதுகிட்ட கேளுங்க, பவுல் அடியான்ட்ட கேளுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னான். என் மாம்சத்தில் பலவீனம் இல்லையா? முடியாமை இல்லையா? எதிர்ப்புகள் அவன் வாழ்க்கையில் குறைவாக இருந்துச்சு. பவுலுடைய வாழ்க்கையில், தாவீதுடைய வாழ்க்கையில் குறைவாக இருந்துச்சா? எதிர்ப்புகள், போராட்டங்கள் எல்லாம் அதிகமாக இருந்தாலும் இவர்களுக்குள்ளே காணப்பட்ட நம்பிக்கை என்னண்டா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செய்து 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 பழகினபடினால எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அதன் பின்னாடி அற்புதம் இருக்குன்னு அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? நம்பிக்கை இருக்கும். தேவன் ஒரு நாளும் விருதாவாய் எதையும் சொல்ல மாட்டார். தேவன் ஒன்றை சொன்னால் நிச்சயமாக அதன்படி அற்புதங்கள் நடக்கும். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கு. ஆனால் சுத்தமாக வரலை. ஆண்டவர் அவர்களை சும்மா விட்டாரா? சொல்லி செய்யாதவனை சிம்பிளாக சொல்கிறாரு, நீங்கள் போய் பாருங்கப்பா, தேடி பாருங்க. அவனுக்கு நல்லா தெரியும், இந்த 30,000 மக்களுக்குள்ள நிச்சயமாக ஒரு அப்பம் கூட மீதம் இருக்காது. வாய்ப்பே இல்லை. போய் தேடினா, தேடி கண்டுபிடிச்சான். 5 அப்பம் இருந்துச்சு, 2 மீன் இருந்துச்சு. எவனுக்கு சந்தோஷம் வந்துச்சு? இப்போ அவங்களுக்கு என்ன ஆசை, சந்தோஷம்? 5 அப்பத்தை வச்சு 2 மீனை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. அற்புதம் செய்கிற தேவன், அவரால் செய்ய முடியாத அற்புதம் எதுவுமே இல்லை என்று இருந்தாலும், அவர் வல்லமையுடையவராக இருந்தாலும் கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வந்துட்டு, ஆண்டவரே இது இந்த ஜனத்துக்கு என்ன செய்யாது, போதவே போதாது. ஒருத்தன்ட்ட கொடுத்தா கூட என்ன செய்வான், எல்லாத்தையுமே முடிச்சிடுவான். அப்படி இருக்கும்போது இதை நான் எங்கே தூக்கிட்டு போகிறது? அவர் சும்மா விட்டாரா? ஏன்ட்ட கொடுங்கன்னாரு. அவன் என்ன நினச்சான், கொடுத்துட்டோம்னா அவர் வாங்கி எதாவது செஞ்சிருவார். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே அப்படித்தான். அவரே பார்த்துக்குவார், அவரே முடிச்சிருவார். ஆகவே இனி நமக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. 5 அப்பத்தை வச்சு நீர் என்ன செய்கிற, நீர் சாப்பிட்டாலும் சரி, திரும்ப கொடுத்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தானுங்க. ஆண்டவர் விட்டாரா? அவர் செய்ய பழக்குவிக்கிறவர். தாவீது சொல்லுகிறான் அல்லவா, வெண்கல வில்லும் என் புயங்களால், சாதாரண வில் அல்ல, வெண்கல வில்லாயிருந்தாலும் அதனுடைய இழுப்பு விசைக்கு அதிகமான சக்தி தேவையாக இருந்தாலும் என் புயத்தாலே என்ன செய்யும்? ஏனென்றால் அவர் பழக்குவிக்கிறவர். என் விரல்களை பழக்குவித்தவர், என் கரங்களை பழக்குவித்தவர், என்னை பழக்குவித்தவர், எல்லாவற்றையும் ஆகவே கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற அசையாத நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது அல்லவா. சீடரை கொடுத்த உடனே இருக்கிறது எத்தனை சீடர்? 12 பேர். அதில் தோமா எப்படி இருப்பான்னு தெரியும், பேதுரு எப்படி இருப்பான்னு தெரியும், யோவான் எப்படி இருப்பான்னு தெரியும். ஒவ்வொருத்தரும் எப்படி, ஒவ்வொரு ரகம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும்போது பிச்சாரு 10 மீனை மட்டும் பிக்கா ஜோமணி என்ன செஞ்சிருப்பாரு? ஏன்னா அது 2 துண்டு தானே. தேவன் எப்போவுமே பரிபூர்ணம் தான். 5, 2, 7 பரிபூர்ணம் தான். 7 என்ற வந்த இடத்துல, அப்போன்னு வந்த இடத்துல சில மீன்கள் என்ற வார்த்தை தான் இருக்கு, எதுவுமே இல்லை. இருக்கட்டும். 2 மீனை தனியாக 2 பேர் கையில் ஜோமணி என்ன செஞ்சிருப்பாரு? எப்பா போய் கொடுங்க. இப்போ எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏண்டா இந்த பையன் ஒரு 5 அப்பம் வச்சுருந்தானோ? உங்களுக்கு இப்படி என்ன வராதோ? எனக்கெல்லாம் அப்படி என்ன வரும். ஏண்டா இந்த பையன் 2 மீனை வச்சுருந்தானோ? இந்த பையன் மட்டும் 5 அப்பம் கொண்டு வரலன்னா, 2 மீன் கொண்டு வரலன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? நிம்மதியாக இருந்திருப்பேன். அவர் பார்த்து எதையா செஞ்சுருப்பார். இப்போ
அந்த 5 அப்பம் 2 மீன் வந்ததுனால பிரச்சனை யாருக்கு தான்? ஏன்னா அவர் தானே கொடுக்கணும். ஆனால் நல்லா பாருங்க, ஆண்டவருடைய கரத்தில் எதுவுமே இல்லை, அதிகமாக இல்லை என்று இருந்தாலும் 50 பேரை வரிசையாக உட்காருனா சந்தோஷமாக உட்காண்டானே. அவர் கரத்துக்கு போனது ஒரு கூடன்னு எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? சின்ன பையன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே. சின்ன பையன் பெருசாக தூக்கிட்டு வந்திருப்பான். ஆனால் இப்போ உள்ள ஆட்க பெரிய ஆளு இவ்வளோ தண்டி பாக்ஸ் தான். சின்ன பிள்ளையோ முந்தி நம்மலாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் நாங்கள் இவ்வளோ உயரம் 8 அடுக்கு டிஃபன்மா. யார் சாப்பிட்றதுக்கு? ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி இவ்வளோண்டு டிஃபன் தான் 2 பேர் கூட சாப்பிடுவாங்க. இருக்கட்டும், யூதர்கள் நன்றாக சாப்பிடக்கூடிய, அதெல்லாம் ஒருவேளை கூட கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பிச்சு கையில் கொடுத்துட்டாரு. அவனுக்கு இருந்த தர்ம சங்கடம், ஏண்டா இந்த பையன் என்ன செஞ்சான்? தேவன் சில வேளையில் சில நிர்பந்தமான சூழ்நிலைகள் வழியாக நம்மை நடத்தும் போது சோர்ந்து போகாதிருங்க. அந்த நிர்பந்தமான சூழ்நிலைகளிலே தேவன் சில காரியங்களை செய்யும்படியாய் உங்களை நிர்பந்தித்தால், அன்னைக்கு பிச்சு அப்பத்தை கொடுத்தாரு, இன்னைக்கு பிச்சு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்பம் கூட பெருசாகாமல் போராடினாலும் தேவனுடைய வார்த்தை, ஏன்னா சொல்லியிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளாலும் பிழைப்பான். ஆகவே வார்த்தை மிக பெரியது. அப்போ ஒரு அளவுக்கு அப்போ விசுவாசம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியாது? தேவன் எல்லா இடங்களிலேயும் அற்புதங்களை செய்யும் என்பதாக ஒரு காரியத்தை கேட்டார். என்ன விசுவாசிக்கிறியா? என்னால் அற்புதம் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறியான்னு எல்லார்ட்டையும் கேட்டாரா? சீடன்ட்டு கேட்டாரா? தேவையோடு வந்த எல்லாரிடத்துல ஆண்டவர் கேட்டிருக்காரு. சாஸ் பிடிச்சவன்ட்ட மட்டும்தான் கேட்கல. மற்ற எல்லாரிடத்திலும் தேவன் அவருடைய அற்புதங்களை விளங்க செய்யும் என்பதாக அவர் கேட்டார். என்னால் செய்ய முடியும். ஆனால் சீடர்கிட்ட கேட்டாரா? எனக்கு தெரியாது, நீயே விசுவாசி, நீயே செயல்படு. ஆகவே உங்களுக்கு இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சில வேளையில் விபரீதமான சூழ்நிலைகளிலே, நமக்கு புரியாத சூழ்நிலைகளிலே, நம்மால் இதை கொண்டு எதையுமே செய்ய முடியாது என்று இருக்கிற ஒரு சூழ்நிலைகளிலே தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தா, வார்த்தை என்ன செய்துங்க? நன்றாக உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் வழி திறப்பார். இந்த 2 காணிக்கை போட்ட சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். 2 காசு. இந்த 2 காசை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த 2 காசு எதுக்கு மட்டும் அவளுக்கு தேவைப்பட்டுச்சு? வாழ்க்கைக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு என்ன செஞ்சிடணும்? நாம இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? அந்த ஒரு காசை எத்தனை சில்லற காசாக மாற்ற முடியுமோ அத்தனை சில்லற காசாக மாற்றிடும். தேவ சமூகத்துக்கு போகும்போது எப்படி போகக்கூடாது? வெறுங்கையாக போகக்கூடாது. நான் வெறுங்கையெல்லாம் போக மாட்டேன். 2 பணம் இருக்குது. அந்த 2 பணத்தை எவ்வளவு சில்லறையாக மாற்றிக்க முடியுமோ. ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதிக தூரம் போகணும், பஸ்ஸில் போக முடியாது. அப்போ என்ன செய்வோன்னா, கொஞ்சம் போல் கடலையை வாங்கி ஒன்றா கடிச்சிக்கிட்டே சாப்பிட்டு போகிறதில்ல, ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துருவோம். கிலோமீட்டர் போகிறது இப்படி போட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கடலை. ஆனால் அந்த பயண தூரத்தை கடப்பதற்கும் மற்ற எண்ணங்கள் வராமல் இருப்பதற்கும் கொஞ்சத்தை வச்சு என்ன செஞ்சோம்? கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு பழக்கம் தானே. அப்போ இவளுக்கும் மனசு கஷ்டப்பட முடியுமா? முடியாதா? அவள் ஆண்டவருக்காக கொடுக்காதவளாக இருந்தான்னா அவள் கொடுப்பாளா? கொடுத்து பழக்கப்படாதவர்களால் நிச்சயமாக கொடுக்கவே முடியாது. நீங்களும் நானுமா இருந்தால் ஒருவேளை ஒரு கேள்வி வந்திருக்கும், இத்தனை ஆண்டுகளாக நான் ஆண்டவருக்காய் செய்தேனே, இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவருக்காய் வாழ்ந்தேனே,
அவர் தான் வசனம் சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது கூட கொடுக்கப்படும். குறைச்சிட்டீங்களா கொஞ்சத்தை? கொடுங்கள். அது எந்த அளவினாலே? அவளுடைய வாழ்க்கை தரித்திரமான ஒரு சூழ்நிலை, அவளை பராமரிக்கத்தக்க யாருமே இல்லை, தனியாய் விடப்பட்டவள், ஒரு திக்கற்றவள், ஒரு அனாதையை போல காணப்படுகிறவள். அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் செல்லுவதை அவள் அசட்டை பண்ணவே இல்லையே. ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளாய் செய்தேன், கொடுங்கள், என்ன செய்வீர்? நானும் எத்தனையோ ஆண்டுகளாக எதிர்பார்த்து பார்த்தேன், ஆனால் ஒன்றும் இல்லை. கடைசியாக மிச்சது எத்தனை காசு தான், இதுவரைக்கும் இருக்கு மட்டும் கொடுத்துட்டேன். இனிமே என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இல்லை? நீர் கொடுத்துருந்தா நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பேன்? கொடுத்துருப்பேன். நீர் கொடுக்கல, என்னால் இப்போ என்ன செய்ய முடியாது சொன்னாலும் நியாயம் தானே? அதில் ஏதாவது தப்பு இருக்கா? நீங்களே சொல்லுங்களேன். நீர் கொடுத்தா நாமும் அப்படித்தானே சொல்லுவோம். நீர் செஞ்சால் நானும் செய்வேன். என் ஜபத்துக்கு பதில் கொடுத்தீர்னா நானும் பதில் கொடுத்ததற்காக காரியங்களை செய்வேன். இதுதான் நம்முடைய இவளுடைய வாழ்க்கை. எடுத்துக்கொள்ளுங்க. எந்த நன்மையான ஒரு காரியத்தையும் தன் வாழ்க்கையில் பார்க்க முடியாவிட்டாலும், பொதுவாக இருக்கிறவன் உட்காந்து யோசிக்கிறத காட்டிலும் இல்லாதவன் வாழ்க்கையில் குறைய 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 அதிகமாக யோசிப்பானா யோசிக்க மாட்டானா? நாம இருந்தால் ஒன்று சில்லறையை மாற்றிருப்போம், இல்லை கோயிலுக்கே போயிருக்க மாட்டோம். சரி, உங்களை விட்டுற நானே வச்சுக்குவேன். ஒன்று சில்லறை மாற்றுவேன், இல்லைனா கோயிலுக்கே போக மாட்டேன். போய் என்ன பிரயோஜனம் என்ற அளவுக்கு என் மனநிலைமை மாறிவிடுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொடுத்தவன், தேவனுக்கென்று செய்தவன், மனமாற செய்தவன், கஷ்டத்திலும் செய்தவன். பொதுவாக நிறைவாக இருந்து செய்வதை காட்டிலும் கஷ்டத்தின் மத்தியில் நாம் செய்கிற காரியம் தேவனுக்கு முன்பதாக மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறதே. பொதுவாக நமக்கு தத்துவமெல்லாம் எப்போ வரும்? இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வரும். ஆனால் அவளுக்கு எந்த தத்துவமும் இல்லை. உடம்புல பலம் இருக்கோ பலன் இல்லையோ, நாம் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் செலுத்த வேண்டும் என்பதிலே எவ்வளவு சிந்தையுள்ள. ஏன்னா செய்து பழகினவள். தேவனிடத்திலிருந்து பிரதிபலன் வந்ததோ வரவில்லையோ, தேவன் எனக்கு பணித்த கட்டளையின்படி எனக்கு ஜீவன் இருக்க மட்டும் என்னால் முடிய மட்டும் என்ன செய்வேன்? அவளுக்கு அந்த காசு முடிஞ்ச பிறகு தான் கர்த்தர் கொடுக்கணும்னு என்ன செஞ்சுருக்கலாம், வைத்திருந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? கர்த்தர் அவளை ஒருவேளை சோதித்து பார்த்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்னை சோதித்து பாருங்கள். ஆகவே சோதித்து பார்த்தால் அங்கேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, மற்றவன் இப்படி அள்ளி போட்டானே அவனை காட்டிலும். அப்போ இதுவரைக்கும் அந்த ஸ்திரீ போட்டது குறைவாக இருந்தால், ஏன்னா இருக்கிறதுல தானே போட்டார். இப்போ ஜீவனத்துக்கு உண்டானதே கொடுத்தபடினால அதை தேவன் பார்த்த விதம் எல்லார் போட்டதை காட்டிலும் இப்போ அவள் ஒரு தேவையான நேரத்தில் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் திக்கற்றவர்களின் தகப்பன், திக்கற்ற வேளையிலே ஆதரிக்கிறவர். அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்கிறவர் அல்ல. ஆகவே அவள் செய்து பழகியிருந்தாள், அவளால் செய்ய முடிந்தது. தொற்கால் சிசியை பற்றி நமக்கு தெரியும். அவள் எல்லாருக்கும் என்ன செய்தாள் என்றால், ஏழைகளுக்கெல்லாம் என்ன செய்தாள்? உதவி செய்தாள் என்று தெரியும். நல்லா உதவி செய்தால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கடைசி என்ன ஆயிடுச்சு? செத்து போயிட்டா. கர்த்தர் அவளுடைய ஆயுசு காலங்களை கூட்டி கொடுத்துருக்கணுமே. எப்படின்னா ஏழைகள் மேலே நாம் சிந்தை வைத்திருப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் ஏழத்தனை அதை நமக்கு திரும்ப தர முடியும். பல கோடி மடங்கு அதை என்ன செய்ய முடியும்? அவளும் திரும்ப எந்த பலனும் அதிகமாக பெற்றாலும் பார்க்க முடியாது. ஆனாலும் தான் செய்து வந்த காரியத்தை இறுதி மூச்சு வரைக்கும் செய்து கொண்டே இருந்தால் திடீர் செத்து போயாச்சு. எல்லாரும் அந்த அவள் செய்து கொடுத்த உதவிகளை காட்டி காட்டி எல்லாரும் என்ன செய்தாங்க? தேம்பி தேம்பி அழுகிறாங்க. சீடர்களும் இருந்தாங்க. நல்ல வேளை பேதுரு இருந்தான். பேதுரு கிட்டத்து ஊரில் இருந்தான். யார்கிட்ட தான் போனானுங்க? இந்த சீடர்கள் எழுப்பலாமல் எழுப்பி இருக்கக்கூடாதா?
இவர்களுக்கும் தேவன் கிருபை கொடுத்தாரா கொடுக்கலையா? ஆனால் யாரைத்தான் எதிர்பார்க்கிறான்? பேதுரு இல்லைன்னா அவளை குழி தோண்டி என்ன செஞ்சுருப்பாங்க? அப்போ அவங்களுக்காக ஒரு பேதுருவை அருகாமையில் வைத்த தேவன் நமக்காக வைக்க மாட்டாரா? செய்து பழகுவோம், செயல்பட்டு கொண்டே இருப்போம். பெருசாக நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, தேவனுடைய வார்த்தையாவது தேவையுள்ள மக்களுக்கு கொடுத்து பழகுங்கள். எல்லா இடத்திலும் தேவையுள்ள மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற சந்தர்ப்பத்தில், தேவன் உங்களுக்கு கொடுக்குற நல்ல சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? கொடுத்து பழகுங்கள். அப்பொழுது தான் உங்களுடைய செய்கை என்ன செய்யும் என்றால் தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கும். சீடர்களை எவ்வளவுதான் யோவானாலோ பல விதத்தில் உருவாக்கப்பட்டாலும் எல்லாரும் எதில் தான் கட்டினாங்க? மணல் மேல் தான் கட்டினாங்க. ஆகவே சூழ்நிலையில் அசைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பின்பு அவர்களை தேவன் கற்பாறையிலே கட்டும்படியான ஒரு காரியத்தை என்ன செய்தாங்க? கற்றுக் கொடுத்தார். நான் கற்பாறையாக இருக்கிறேன், என் மேலே நீங்கள் என்ன செய்யணும்? கட்டப்பட்டு எழுப்பப்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு தேவன் சொல்லி கொடுத்து செயல்படுத்த செய்த பின்பு அவர்களை யாரும் அசைக்க முடியுதா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து நாம் பார்ப்போம் என்றால் அதுக்கப்புறம் அவர் தேவன் என்பதற்கு நாங்கள் கண்டதும் தொட்டதும் ருசி பார்த்ததுன்னு சொல்கிறான். அவர் சொல்கிறதுக்கு செய்வோமே என்று நீங்கள் சொல்கிற எதுக்கும் மாறிவிட்டார்கள் அல்லவா? ஒரு காலத்தில் இயேசுவோடு இருந்தாங்க, எதுவும் செய்யாமல் இருந்ததுனால சூழல் மத்தியில் அவர்களால் என்ன செய்ய முடியல? செயல்பட முடியலை. சிறிய காரியத்தை கொடுத்து பெரிய காரியத்தை செய்ய என்று சொல்லும்போது அவர்களுக்குள்ள என்ன செய்யலை? நம்பிக்கை வரலை. பேதுரு கடல் மேலே நின்று கொண்டிருந்தாலும் இறங்கி பார்ப்போம் என்ற சிந்தை என்ன செய்யலை? வரலை. ஏனென்றால் செய்து தங்களை என்ன செய்யவில்லை? பழக்குவிக்காதபடியினாலே அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் வளராமல் போனார்கள். இது எவைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், வேத வசனம் எதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்குதோ அதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? அந்த வார்த்தையிலே செஞ்சிடணும். இதுக்கு டைமெல்லாம் என்ன செய்யாதீங்க? கொடுக்காதீங்க. அந்தந்த வாரமே செய்து பாருங்கள். அப்படி நீங்கள் செய்து பார்ப்பீர்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துக்கு வரும்போது நிறைவான பலனோடு கூட வர நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார்? கிருபை செய்வார். அப்போது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் கண்மலையின் மேலே கட்டலைன்னா வீடு நிலைக்காது. அதில் ஒரு காரியம், அஸ்திவாரம் இடுதல் என்ற ஒரு பகுதியை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அஸ்திவாரம் தான் வீட்டுக்கு அடித்தளம். அஸ்திவாரம் நல்லா இருந்தால் தான் நம்ம வீடு. மணலில் போட்டால் அஸ்திவாரம் நிற்காது. ஆனால் கற்பாறையின் மேலே அஸ்திவாரம் இடுவோம் என்றால் அந்த அஸ்திவாரம் என்ன செய்ய நினைக்க. அது சில வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:19. ஆக்கிலும், மேலுள்ள பகுதி வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். ஆக்கிலும் என்றால் அங்கே பட்டியலிடப்படுகிறது. மற்ற எது எப்படி இருந்தாலும் சரி, மற்ற அஸ்திவாரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அஸ்திவாரம் எங்கே வச்சு போடுறாங்க? தேவனுடைய ஆலயத்தில் வச்சு தான். யாருக்குள்ள போடுறோம்? நமக்குள்ள. ஏன் வேற யாருக்குள்ளே போடுறீங்களா அஸ்திவாரம்? தேவனாலே, தேவனை கொண்டு தேவனுடைய அஸ்திவாரம் எப்படி இருக்கிறது? மறுபடியும் வாசியுங்கள். உறுதியாய் அது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உறுதி இல்லாத சூழ்நிலையிலே காணப்படுகிற வாழ்க்கைக்குள்ளாக இருந்தாலும் நம்ம எங்கே கட்டலாம்? கண்மலையில் கட்டலாம்ல. கண்மலையிலும் கட்டலாம், மணல்லையும் கட்டலாம். மணல் நிலையற்றது, உறுதியற்றது. ஆனால் கற்பாறையோ உறுதியானதாகவே மண்ணான நம்ம ஒரு உறுதியுள்ள நிலைமையிலே அசைக்கப்படாமல் இருக்க கர்த்தர் நம்ம எதிர் மேலே கட்ட விரும்புகிறார்? கற்பாறையின் மேலே கட்ட விரும்புகிறார். அதற்கு அவர் என்ன செய்கிறார் என்றால், நான் வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அப்போ இதை எப்படி சொல்ல முடிந்தது?
வாழ்க்கை பாதையில் செஞ்சு பார்க்கலாம் தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ வாழ்க்கையில் செஞ்சு பார்க்கலாம். அப்படி தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொண்டான், இல்லைன்னு சொல்லலை. கர்த்தரும் தாவீதுக்கு நல்லவராக இருந்தார், இல்லைன்னு சொல்லலை. அவன் கடந்து போன எல்லா பாதைகளிலேயும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க பிரயாசப்பட்டான். சந்தோஷமான இன்சிடெண்ட்டாலும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். கஷ்டமான இடமா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். நான் துன்பத்தின் மத்தியிலே நடந்தாலும் தேவரீர், ஆமாம், ஒருவேளை நான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தாலும் நிச்சயமாக அதை கம்பீரமாக என்னாலே மாற்றிக்கொள்ள கர்த்தர் என்ன செய்வார்? கிருபை செய்வார். நான் செய்கிற எல்லாம் வாய்க்கும்படியாக கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? அவனுக்குள் இருந்த காரியம்தாங்க, அந்த வாழ்க்கையின் அனுபவம் தான். தேவனுடைய காரியங்களை தன் வாழ்க்கையில் அவன் அதிகமாய் பிரயோகித்தபடியினாலே, அதிகமாய் பயன்படுத்தினபடியினாலே, அந்த வார்த்தைக்காக அவன் வாழ்ந்து கொண்டே இருந்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை யாரெல்லாம் அசைக்க பார்த்தானே? பிள்ளை அசைக்க பார்த்துச்சா? நம்பினவன் அசைக்க பார்த்தானா? அகித்தோப்பியல் அசைக்க பார்த்தானா? அவனோட காணப்பட்ட எத்தனையோ பேர் அசைக்க பார்த்தாங்களா? அப்சலோம் அசைக்க பார்த்தானா? எவர் அசைக்க பார்த்தாலும் தாவீதுடைய அஸ்திவாரம் என்ன செய்யலை. ஏனென்றால் அது யாருக்குள்ளே போடப்பட்டிருந்தது? தேவனுக்குள்ளே போடப்பட்டது. அப்போ இங்கே இருக்கிற நாம் சூழ்நிலைகள் மத்தியில் ஜெயம் எடுத்தவர்கள் எப்படி ஜெயம் எடுத்தார்கள் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்தார்கள்? வாழ்க்கை பாதையில் அஸ்திவாரம் போட்டு போட்டு போட்டு. இந்த காக்காவை கதை சொல்லுவாங்க, நமக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜாடியில் கொஞ்சம் தான் என்ன செஞ்சிருந்துச்சு, அது கல்லை போட்டு போட்டு தண்ணி மேலே, அது தப்பு உண்மையாக வராது. கொஞ்சம் சில கல் போடும்போது தான் தண்ணி உயரும். கல்லை போட்டால் கடைசி என்ன இருக்காது? தண்ணி கீழே போயிடும். ஆனால் நமக்காக அப்படி ஒரு டாவை விட்டான். ஏன்னா சில நீதி போதனைகளை நமக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் அருமையான வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையை நம்பி நாம் கைவிடப்பட்டது. ஆகவே இந்த வார்த்தைகளை கொண்டே கர்த்தர் நம்மை நடத்தும்போது ஏன் ஒரு உறுதியான அஸ்திவாரம் கூடாது? ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு நண்பரிடத்தில் போய் என்ன செய்யாதீங்க? ஆலோசனை கேட்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி ஆலோசனை சொல்லுவாங்க. இன்றைக்கு தேவனை நம்புகிறவங்களே சரியான ஆலோசனை தர மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும்போது உலகத்தையே சார்ந்து வாழுகிற மனுஷன், அவனும் பிரியத்தை சார்ந்தே வாழுகிற மனுஷன் என்று வைத்துக்கொள்வோம். பெரிய நிறைவு இதெல்லாம் வைத்தே வாழுகிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவன் என்ன சொல்லுவான்? முடியாது, நீ என்ன தான் பிரயாசப்பட்டாலும் நடக்காது, பெரிய ஆள் சிபாரிசு இல்லாமல் என்ன செய்யாது, நடக்காது. ஏன் அவன் கற்றது அதுதான். ஆனால் நமக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, ஏனென்றால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என் காலை ஒரு நாள் தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் ஒரு நாள் உறங்க மாட்டார். என் வலது பக்கத்திலே எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலை காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு அனுபவமாக்கி கொள்ளுங்கள். ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து பாருங்கள். நம்புகிற உங்களை ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். வீட்டிலே இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. யாராவது ஒருவர் நம்ம மேலே அதிகமான நம்பிக்கை வச்சுருந்தா அவங்களுக்கு எதாவது செய்யாமல் இருக்குமா? நான் ஒன்றும் பேச மாட்டேன், இன்றைக்கி செய்ய மாட்டீங்களோ? அப்படி இருக்கும்போது நாம் அவரையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோட காப்பாரா இல்லையா? இன்னும் தேவனுக்காய் நாம் சில காரியங்களை விட்டு கொடுக்குறோன்னு வைத்துக்கொள்வோமே, கர்த்தர் நமக்கு திரும்ப பலன் தர மாட்டாரா?
ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனால் ஆகிய பலனை அடையாமல் போவதில்லை. நிச்சயமாக நல்ல பலனை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய ஒரு ஆயத்தமாக இருக்கு. ஆனால் நம்முடைய கடமை தேவனால் சொல்லப்படுகிற எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அதிகமாய் பயிற்சி செய்ய முடியுமோ பயிற்சி செய்யுங்கள். பயிற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட அஸ்திவாரம் போடுறீங்க? ஒரு உறுதியான அஸ்திவாரம் போடுறீங்க. என்ன புயல் வந்தாலும், என்ன காற்றடித்தாலும், என்ன மழை பெஞ்சாலும் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்குன்னு அந்த இடத்துல தப்பக்கூடிய போக்கை கர்த்தர் ஏற்படுத்துவாரா ஏற்படுத்த மாட்டாரா? நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆகவே கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய வார்த்தையை அதிகமாக தேவ சமூகத்தில் கேளுங்க, உறுதியான அஸ்திவாரம் விடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தேவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 102:25, எரேமியா 10:12 படிங்க. மறுபடியும் வாசிங்க. பூமியை என்ன செய்தீர்? எதுக்காக அஸ்திபாரப்படுத்தினார்? நம்மளாம் நல்லா நிற்கணும்ல. பூமி சுற்றுற வேகம் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் விளங்க ஒரு காரியத்தை சொல்கிறேன். ட்ரெயினில் வேகமாக போகிற ட்ரெயினில் ஏறிட்டு கீழே இறங்கி பாருங்களேன். உங்களை யாராவது தள்ளி கொண்டு போகிற மாதிரி இருக்கா? இவ்வளோ வேகமாக பூமி சுற்றுது. அப்படியே அசையாமல் இருக்கிறீங்களே. பூமி சுற்றுது. ஒரு சுற்றுகிற வேகமாய் சுழல் இருக்கிற ஒன்று. இந்த ராட்டினம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலருக்கு குடல்லாம் எங்கே வந்துடும்? ஆமாம், வெளியே வந்துடும். சுற்றுகின்ற சுழல்கின்ற ஒன்றில் உன்னை வைக்கப்பட்டால் அதுவும் அந்த விசையை பெற்று அது சுத்தாததாக இருந்தால் கூட என்ன செய்யுது? சுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தும். என்றால் பூமி அஸ்திபாரம், பூமியை நீ சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ஸ்பீடு என்ன செய்யக்கூடாது. ஆனால் அதில் இருக்க ஒன்று கீழே என்ன செய்யக்கூடாது. ஸ்கூலில் போகும்போது இந்த சயின்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருப்போம். இதில் காசை வச்சுட்டு இப்படி நீங்கள் சொன்னால் விடவே கையை ஸ்லோ பண்ணுங்க. தேவன் என்ன அழகா அஸ்திபாரம். பூமி உருண்டங்க. நான் பூமியில் எப்படி தான் இருக்கேன்? சில இடத்துல தலைகளெல்லாம் இருக்கிறேன், சில இடத்துல இப்படி இருக்கிறேன். விழுகிறோமா? பூமியை அஸ்திவாரப்படுத்தி அதில் நான் இருக்கணும்னு வச்சுட்டாருயா. பூமியை சுத்த விட்டுட்டாரு. ஆனால் நானும் என்ன செய்கிறேன்? விழாமல் இருக்கேன். ஏன்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. நான் இந்த உலகத்தில் வாழ, இந்த உலகத்தில் பிழைக்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள சுழல்கின்ற ஒன்றிலே காணப்படுகிற எந்த ஒன்றாலும் அதனுடைய விசையின் மூலமாய் அதுவும் என்ன செய்யும் என்றால் அந்த சுழல் விசைக்குள்ளே வர முடியும். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல எப்படி வச்சுருக்காரு? நம்ம நிலையாக வச்சுருக்காரு. விமானத்தில் போகும்போது சொல்லுவான், நம்ம இவ்வளோ அடி உயரத்தில் போயிட்டுருக்கோம், இது இவ்வளோ வேகமாக சுற்றுது. அதில் கூட பார்க்கும்போது பூமியின் சுழற்சியின் வேகத்தில் போகும்போது விமானம் சீக்கிரமாக போயிடும். திரும்பி வரும்போது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வித்தியாசப்படும். ஏனடா அது சுழற்சி நிமித்தமாக. என்ன அற்புதமாய் கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். எல்லாவற்றையும் அதை எப்படி செய்தாராம்? சங்கியா அது எரேமியாவில் வாசிக்கும் போது வாசிங்க. அவருடைய ஞானத்தினால. நம்ம ஞானம்னா நிச்சயமாக இது மாதிரி என்ன செய்யாது, செய்ய முடியாது. நம்ம ஞானம்லாம் ஒரு அளவு தான் இருக்கும். அது எப்படி இதில் இப்படி இருக்கும், அதில் எப்படி இப்படி நடக்கும். ஆனால் தேவன் சொன்னதே அவர் அஸ்திவாரப்படுத்தினான்னு அவர் ஞானத்தின்படி. அவர் ஞானம் நம்ம மேலே இருக்கா இல்லையா? அப்போ நம்ம நிலை நிறுத்துவாரா இல்லையா? இதில் உண்டாக்க நம்ம எல்லாருமே அந்தரத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்தரத்தில் இருந்தாலும் அந்தரத்தில் கீழே விழவே எவ்வளோ அழகாய் மட்டுமாய் இப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரத்தை வைத்து நம்மை காக்கிறாரு. உங்கள் உலக வாழ்க்கையை கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரா? நிச்சயமாக காப்பாற்றுவார். நல்ல எதிர்காலம் உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் நிச்சயமாய் பெரிய ஆசீர்வாதங்களை காண
கர்த்தர் இந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13:10 படிப்போமா? 1 கொரிந்தியர் 3:10. ஐ எம் சாரி, 1 கொரிந்தியர் 3:10. ஆ ஆ தேவன் மட்டும் அஸ்திபாரமிட்டு செயல்படுகிறவராய் இல்லை, அவருடைய ஊழியர்களை கொண்டும் நமக்கு தேவையான சில அஸ்திபாரத்தை போட்டுகிட்டே இருக்க. அப்படியே அஸ்திபாரம் போடலாம் நம்ம எப்படியா இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்க்கையில் அலசடிப்பட்டுக்கிட்டு இருந்தோம், பல காரியத்தில் கலங்கி கொண்டு இருந்தோம், பலவிதமான கேள்விகள் நமக்குள் இருந்தது, பலவிதமான சந்தேகங்கள் இருந்தது. நம்ம எப்படி கரை சேர்வோம் என்ற எண்ணமெல்லாம் நமக்குள் இருக்கும்போது கர்த்தர் யாரை கொண்டு பேசுகிறார் நினைக்கிறீங்க? ஊழியக்காரரை கொண்டு அவர் பேசுகிறார். ஊழியக்காரர் மூலமாக அவருடைய திட்டங்களை சொல்லும்போது எனக்கு எவ்வளவுதான் சந்தேகங்கள், பயங்கள், நம்பிக்கை இழப்புகள் இருந்தாலும் கூட ஊழியக்காரர் எதுக்காக வச்சுருக்கிறாரு? என் வாழ்க்கையில் நான் நிலையற்று போய்விடக்கூடாது, என் வாழ்க்கை ஸ்திரமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு யாருடைய வார்த்தையை கொடுக்கணும்? தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும். அந்த தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக அசைந்து கொண்டு இருக்கிற அவங்க என்ன செய்யணும்? பலப்படணும்னு கொடுத்தவர் நோக்கத்தை செய்ய மாட்டாரா? ஆகவே காக்கும்படியாக பேசினால் காப்பார். உங்களை தூக்கி எடுப்பேன் என்றால் நிச்சயமா, உங்களை மாற்றுவேன் என்றால் மாற்றுவார். இடங்கால் இல்லாமல் போக மாட்டோம். உங்களை ஆசீர்வதிப்பேன்னா உங்களை தப்பு வைப்பார், கனப்படுத்துவார் என்றால் நிச்சயமாகவே செய்வார். வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழி செய்வார் என்று சொல்லும்போது நிச்சயமாக வழி இல்லாத இடத்துல என ஊழியக்காரரை கொண்டு அவர் திரும்பவும் அஸ்திபாரம் எடுக்கிறவராக இருக்கிறார். உலகத்தை ஒரு ஊழியக்காரனால் அஸ்திபாரம் முடியாது. ஆனால் உலகத்தில் உண்டாக்கப்பட்டவைகளுக்குள்ளே தேவனுடைய ஊழியனால் அஸ்திபாரம் இட முடியுமானா நிச்சயமாக. ஏனென்றால் ஊழியக்காரர் யாருடைய ஸ்தானாதிபதிகள்? நம்மலாம் யாருடைய ஸ்தானாதிபதி? அப்போ உங்களை கூட செய்வாரா செய்ய மாட்டாரா? உங்களுக்குள்ள தேவன் வார்த்தையை தருவாரா? தர முடியாது. நிறைவான வார்த்தையை தருவார், நிறைவான பலனை தருவார். நிச்சயமாக நல்ல முடிவு இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் ஒழியாதபடி கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உன் பலவீனத்திலே பலன், உனக்கு நல்ல ஞானத்தை தருவார். ஞானத்தில் குறைவுள்ளவனா யார்தான் யார்கிட்ட கேட்கணுமா? சம்பூரணமாய் கொடுக்குற அவரிடத்தில் கேட்டால் நிச்சயமாக தருவார். நீங்கள் எந்த வேலை செய்கிறதில் உங்களுக்கு தேவையான திறமை இல்லையோ, ஞானம் இல்லையோ, ஆண்டவரே நீர் தான் என்ன இந்த வேலையில் நிறுத்தியிருக்கிறீர், உம்முடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறீர், அந்த வார்த்தையை நம்பி நான் அந்த வேலையில் என்ன செய்கிறேன்? செயல்பட போகிறேன். ஒரு சின்ன தப்பு கூட என்ன செய்யக்கூடாது? நிச்சயம் வராது. தேவனுக்கென்று வாழ்ந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கனப்படுத்தி காட்டலையா? மற்ற எல்லாரும் ராஜாவின் போஜனத்தை விழுந்து விழுந்து சாப்பிட்டான். நான் கூட ஒரு வேளை இருந்தால் செஞ்சுருப்பேன், கொஞ்சம் சாப்பிட்ருப்பேன். நாமளும் மனுஷன் தானே. ஆனால் அவன் வேண்டவே வேண்டான்ட்டான். ஐயா, ராஜாவின் போஜனமே என்ன விதவிதமாக. ஒரு பிஷப் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, கூட்டு வகைகளை எண்ண முடியல, சாப்பாடு டிஷ்ஷை எண்ண முடியல. ஒரு பிஷப்பே ஒரு சாப்பாடு ட்ரீட் கொடுத்தா அப்படி கூடும் என்றால் என் ஆண்டவர் கொடுத்தாருன்னா விதவிதமாக, பங்கு பங்காக, வகை வகையாக, நீங்கள் நினைக்காத, எதிர்பார்க்க முடியாத எல்லாத்தையுமே தருவார். ஐயா, ஒரு காட்டுக்குள்ளே நின்று ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை தான், ஆண்டவர் இந்த காட்டுக்குள்ளேயும் எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு வேணும்னா கொடுக்க முடியும்னா தருவார். எவ்வளோ கஷ்டமான பாதைகளில் போயிருக்கிறோம். அந்த பாதைகளிலெல்லாம் கர்த்தர் எங்களை எப்படி எப்படியெல்லாம் நடத்தினார் என்ற அனுபவம் இருக்கிறாக சொல்ல எந்த இடத்துலையும் தேவனால் தப்பாமல் தர முடியும். ஆகவே இந்த நல்ல தேவனை பெற்றிருக்கிறோம். அவர் அஸ்திபாரம் இடுகிறார், ஊழியக்காரரை கொண்டும் அஸ்திபாரம் இடுகிறார். அவர் மூலமாக இடப்பட்ட அஸ்திபாரத்தின் மேலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப எழுப்ப
நிச்சயமாக வாழ்க்கையில் உருக்குலைந்து போன நிலைமையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை மாற்றி புது சிருஷ்டியாய் புது படைப்பாய் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன் சகலத்தையும் புதிதாக்கி நிச்சயமாய் இந்த ஆண்டு அவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் எழுதின நிருபம் 2:20 படிங்களா? எபேசியர் எழுதின நிருபம் ஆண்டவரும் மூளைக்கல்லாக இருந்து யாரெல்லாம் பயன்படுத்துகிறாராம் வாசிங்க. அப்போஸ்தலரிடம் 5 விதமான ஊழியத்தை உடையவர்கள். ஒரு ஊழியத்தை செய்வான். ஆனால் அப்போஸ்தலர் என்று வரும்பொழுது 5 விதமான ஊழியத்தை செய்வான். அவனுக்கு தேவைப்படுகிறது. தேவனை அறியாத இடத்துல ஒரு நல்ல சுவிசேஷகனை அவனால் அது செய்ய முடியும், ஊழியம் செய்ய முடியும். ஏனென்றால் தேவன் அவருடைய வார்த்தையை வைக்கும் பொழுது அதற்கு தேவையான வார்த்தைகளை கொடுக்க முடியும். ஒரு போதகராய் மாற்ற முடியும். அவரை நல்ல ஒரு சுவிசேஷகனாய் பற்பல அடையாளங்களை செய்யக்கூடிய வரங்குள்ளவர்களாய் இவைகளெல்லாம் என்ன செய்கிறது என்றால் பலதரப்பட்ட தேவையுள்ள மக்களுக்கு. நான் ரொம்ப கலங்கி போயிருக்கேன். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு. தீர்க்கதரிசியின் ஊழியத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனம் மூலமாய் கர்த்தர் பேசுவார். கவலைப்படாத. என்ன காரியத்தை குறித்து நீ என்ன செய்கிறார்? ரொம்பவே கலங்கி கொண்டு இருக்கிறார். நாளைக்கு அந்த அற்புதம் உனக்கு என்ன செய்யும்? கர்த்தர் பேசுகிறார். தீர்க்கமாக அவர் பேசுவார். தீர்க்க தரிசன ஊழியத்தின் மூலமாய் பேசுவார். ஞான வரங்களின் மூலமாய் பேசுவார். நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகள் மூலமாய் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுனால நம்ம கட்டப்படுகிற அனுபவம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாரும் மணலில் கட்டினவங்க தான், வரம்பெற்றலேருந்து எல்லாம் கட்டினாங்க. ஆனால் அவங்க அசைஞ்சிட்டாங்க. காரணம், மணலின் மேலே அஸ்திபாரம் போட்டார்கள். நாம அப்படி அல்ல. மணலில் கட்ட நம்ம கொண்டு கர்த்தர் மறுபடியும் எது மேலே கட்ட வச்சார்? கண்மலையின் மேலே கட்ட வச்சார். அவரே அஸ்திபாரம் விட்டார். ஊழியக்காரர்களை கொண்டு அஸ்திபாரம் விட செய்தார். பற்பல ஊழியங்களினாலே கர்த்தர் என்ன செய்தார்? அஸ்திபாரத்தை என்ன செய்தார் என்றால் வளர்ச்சி செய்து பெருக செய்தவர். ஏன் இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு செய்ய மாட்டார்? நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வார். இன்னும் மேன்மையாக கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? இன்னொரு வசனத்தை படிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3:11 படிங்களா? 1 கொரிந்தியர் 3. ஒழுங்காக கட்டிட்டு வரும்போது வேற எவரா சொன்னார்னு சொல்லி வேற எந்த அஸ்திபாரத்தை அதுக்கு மேலே போட்டாதீங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நல்லா கட்டிகிட்டே தான் போவோம். கட்டினதுக்கப்புறம் நமக்கே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? வந்த உடனே இது வரைக்கும் கட்டிட்டேன், அஸ்திபாரம் தானே எப்படி இருக்கணும், நான் ஸ்ட்ராங்காக போட்டேன், இப்போ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு என்ன செய்வேன்? அதனால தான் தெளிவாய் சொல்லுகிறான். போடப்பட்ட மறுபடியும் இந்த வசனத்தை வாசித்துருங்க. ஒவ்வொன்றுமே யார் மேலே அமைந்ததாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் மேல் அமைந்ததாக இருந்தால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க செய்கிறவர். நிச்சயமாக இந்த மாதம் எல்லாவற்றிலும் நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலன் இருந்தும் அதை நாம் மறுதலியாமல் தேவனுக்கென்று செயல்படுகிறபடியால் நிச்சயமாய் திறந்த வாசல் நம்முடைய ஒரு நம்பிக்கை ஒரு நாளும் கர்த்தர் இப்படி உங்களை அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.